இப்போ சமீபமாக நான் செய்தித்தாளில் பார்த்தேன் 2026 கூட்டணியில் திமுகவோட இணைந்து செயல்படும்னு வந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை மறுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ பாமகவில் தலைவர் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அன்புமணி வழிகாட்டுவார்னு சொல்லி தானே அவர் தலைவர் ஆக்குனாங்க. எகைன் இந்த திரும்ப நானே தலைவராக பொறுப்பெடுக்கிறேங்கிறதுல என்ன இல்லை, அதில் ஒரு பெரிய மாறுதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. அது எல்லாருக்குமே வெகு வேகமாக கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தவிர வேறு எந்த நோக்கமும் அதில் கிடையாது. அதாவது மாநாட்டு குழு தலைவராக அவர் செயல்பட போகிறார். நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கும் இளைஞர் சமுதாயத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வழிகாட்டக்கூடிய தலைவராக இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்களே கிடையாது. இதில் நீரடித்து நீர் விலக போவதில்லை என்றது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே இது ஒருங்கிணைந்து அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அரசியல் சூழ்நிலைகள் தான் எதிர்காலத்திலும் இருக்கிறது, தற்பொழுதும் நீடிக்கிறது.